Hi students, exercise 3.15 third problem. So graph la paaka porom. So நம்ம இது வரைக்கும் பார்த்த மெத்தட் நமக்கு என்ன பார்த்துக்கோம், டூ மெத்தடு. ஒன்று டைரக்ட் வேரியேஷன், செகண்ட் ஒன் இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ இப்போ தேர்ட் ஒன்ல இந்த டூ டைப்ஸில் ஏதோ ஒரு மெத்தட் தான் வரப்போகுது. ஸோ கிவன் கொஷின், தி கிராஃப் ஃபாலோயிங் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் y equal to 1/2x. ஸோ கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். லீனியர் ஃபங்க்ஷன் மீன்ஸ் நம்ம ஹையஸ்ட் பவர் 1ஆக தான் இருக்கணும். y equal to 1/2x. ஐடென்டிஃபை த வேரியேஷன். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்ன வேரியேஷன், டைரக்டா இல்லை இன்டைரக்ட் வேரியேஷனை கண்டுபிடிக்கணும். அண்ட் வெரிஃபை வித் இட் கிராஃப். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் வேரியேஷன். என்ன கண்டுபிடிக்கணும், கான்ஸ்டன்ட் ஆஃப் எ வேரியேஷன். ஸோ கான்ஸ்டன்ட் வேரியேஷன் நமக்கு என்னது, ஃபார்முலால கேன்றது தான் நமக்கு என்னது கான்ஸ்டன்ட் இதில். அண்ட் வெரிஃபை இட் வித் எ கிராஃப். ஸோ கிராஃப் யூஸ் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபைண்ட் y when x equal to 9. ஸோ எக்ஸோட வேல்யூ 9ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும். அண்ட் சப்டிவிஷன் 2, y equal to 7/5, find x. ஸோ y வேல்யூ 7.5 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்த ஃபார்முலாவே மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். நம்ம டூ ஃபார்முலாஸ் தான் பார்த்தோம். ஒன்று டைரக்ட் வேரியேஷன், இன்னொரு இன்டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன் ஃபார்முலா y equal to kx. ஒன்று நம்ம கொடுத்துருக்க பாக்ஸ் வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய், ஒன்று எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸாக இருக்கணும், இல்லை எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டுமே இன்க்ரீஸாக இருக்கணும். அப்படி இல்லை எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டுமே என்னவா இருக்கணும், டிக்ரீஸாக இருக்கணும். ஒரே மாதிரி பேரலாக போகும்போது தான் என்ன பண்ணுவோம், டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் y equal to kx. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல இருந்தால் அது டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் xy equal to k இருக்கணும். அப்படி இல்லைன்னா x increase y decrease or x increase y decrease. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, அப்போ இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கும்போது கூட ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் xy equal to 24. ஸோ இந்த xy equal 24 எந்த ஃபார்மேஷன் மாடல் நமக்கு இருக்குன்னு சொன்னேன், இன்டைரக்ட் மெத்தடு. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, y equal to 1/2 into x. ஸோ இது எதில் இருக்குது பாருங்க, y equal to சொல்லிட்டு டைரக்ட் வேரியேஷனில் தான். அப்போது இதுலேயே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் டைரக்ட் வேரியேஷன் எது நமக்கு, தேர்ட் கொஸ்டினோட டைப்பு. அண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் நம்ம என்னன்னு சொன்னோம், கேன்றது தான் அது கான்ஸ்டன்ட். அப்போது y equal to kxனா கேக்கு பதில் அங்கே என்ன இருக்குது, ஹாஃப் தான். அப்போ கேவோட வேல்யூ என்னது 1/2. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எழுதுவோம். இட் இஸ் எ first given equation y equal to solution la edra y equal to 1/2 into x. It is a direct variation and its constant of variation means k value. K equal to நமக்கு என்ன கொடுத்தாங்க, ஹாஃப் தான் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த மாடல், டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன் எப்படி இருக்கும், y equal to kx. ஸோ k இருக்க வேண்டிய இடத்துல ஹாஃப் இருக்குது, அப்போ கேவோட வேல்யூ ஹாஃப் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டாம். கொஸ்டினில் என்ன டைப்பு அண்ட் கான்ஸ்டன்ட் வேரியேஷன் என்ன கேட்டாங்க அதை நம்ம யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சப்டிவிஷன் 1க்கு போகும், x equal to 9ன்னு கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால் 9 கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு என்ன ஆகணும், கிராஃப் ஃபார்ம் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நம்ம எப்பவுமே கிராஃப் ஃபார்ம் பண்ணோம், செகண்ட் ஒன்றுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் வேல்யூ 9 வரைக்கும் கொடுக்கணும். ஏன்னா 9 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ பாக்ஸ் எழுதணும். ஸோ இப்போ நான் பாக்ஸ் எழுதிட்டேன், எக்ஸ் வேல்யூ 9 வரைக்கும் எழுதணும், ஒய் வேல்யூ நான் அதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். கிவன் ஈக்குவேஷன் y equal to half into x. ஸோ இதை நான் எப்படி எழுத போகிறேன்னா 1 into x எப்படி எழுதலாம், x. ஸோ அப்போ y equal to இந்த மாதிரி எழுதலாம், r y equal to x/2ன்னு எழுதலாம்ல. ஸோ 1 into x தான் வரும். ஸோ அதெல்லாம் நான் எப்படி எழுத போகிறேன், y equal to x/2 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதே எப்படி நான் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறேன். y equal to x/2. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ எக்ஸுக்கு பதிலாக வேல்யூஸ் கொடுத்துட்டே வாங்க.
ஃபஸ்ட்டு 1/2. ஸோ 1/2 போது நமக்கு என்ன ஆகும், டிவைட் பண்ணணும். ஸோ 1 வரும்போது ஸோ 1 இன்டீரியர்லையும் வெளியில் போட்டாச்சு 2வையும். ஸோ 1 இதை விட என்ன இருக்குது, இதோட கம்பேர் பண்ணும்போது டிவைஸை விட வேல்யூஸ் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 0 பாயிண்ட் வச்சுப்போம். ஸோ பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 சேர்த்தாச்சு. அப்போ எப்படி எழுதுவோம், 5 2s are 10. 0 வந்துருச்சா, அப்போ 0.5. ஸோ ஃபஸ்ட்டு ஒனுக்கு 0.5 அண்ட் செகண்ட் ஒன் 0.5. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சேம் எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுக்க போகிறோம். 2/2 1 2 is 2 1 2 is 2. ஸோ y ஈக்குவல் டு என்ன வரும், 1 தான். நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுங்க, 3/2. ஸோ 3/2 டிவைட் பண்ணி பாருங்கள், 1.5 வரும். நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு 4/2 கொடுக்க போகிறோம். 1 2 is 2 2 2s are 4 2. நெக்ஸ்ட்டு 5/2. ஸோ கேன்சல் பண்ண என்ன வரும், 2.5. அடுத்து 5 வரைக்கும் கொடுத்தாச்சு, இன்னும் 6 7 8 கொடுக்கணுமா. ஸோ ஸ்பேஸ் இல்லை, நான் சைடில் எழுதுகிறேன், நீங்கள் லைனை கூட எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 6 கொடுக்க போகிறோம். y ஈக்குவல் டு 6/2. 3 2s are 6 3. y ஈக்குவல் டு 7 கொடுக்க போகிறோம், 3.5. இப்போ என்ன கொடுக்க போகிறோம், 8. 8/2 மீன்ஸ் கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் 4. நெக்ஸ்ட்டு 9/2 கேன்சல் பண்ணால் 9.5 வரும். ஸோ இப்போது கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் எதுங்க, 0.5 1 1.5 2 2.5 3 3.5 4 4.5. ஸோ எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு பாருங்கள், 9 கொடுத்தா நமக்கு என்ன வரும், 4.5. ஸோ கீழே லாஸ்ட்டாக எழுதிக்கணும், if x equal to 9 means y equal to 4.5. subdivision 1 find out பண்ணியாச்சு. subdivision 2 next நம்ம find out பண்ணணும். ஸோ subdivision 2 நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, y equal to 7.5னா எக்ஸ் வேல்யூ என்ன. சேம் இதே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். y ஈக்குவல் டு 1/2 into x. ஸோ கிவன் ஈக்குவேஷன் எழுதுகிறேன், ஃபஸ்ட்டு அங்கே இதுக்கு கொஸ்டின் எழுதிக்கிறேன். y ஈக்குவல் டு 7.5 நம்ம கொடுக்க போகிறோம், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டினில் கொடுத்த ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு 1/2 into x. இப்போ y வேல்யூ நமக்கு தெரியும், 7.5 ஈக்குவல் டு 1/2 into x. நமக்கு x வேல்யூ கண்டுபிடிக்கணும், டிவைடில் இருக்க 2 இந்த சைடில் போகும்போது நமக்கு மல்டிபிள் ஆகும். ஸோ 7.5 into 2 ஈக்குவல் டு x. ஸோ அப்போ 1 into x வரும்போது x தான் அப்படியே வரும். 7.5 into 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், 7.5 into 2 5 2s are 10, பேலன்ஸ் 1. ஸோ பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் வச்சாச்சு. 7 2s are 14, 14 + 1 15. பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருக்கிறதால அது வேல்யூ கிடையாது. ஸோ அப்போ நமக்கு என்னது 15, எக்ஸ் வேல்யூ இஸ் 15. ஸோ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, y வேல்யூ 7.5 கொடுத்தாங்கன்னா எக்ஸ் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஆன்சராக கீழே எழுதுங்க. லாஸ்ட் டைம் எழுதும்போது தான் இஃப் y equal to 7.5 means x equal to 15. ஸோ இது நம்ம கிராஃபில் இதுதான் நம்ம இந்த 2 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும், பாக்ஸ் மாதிரி போட்டு காமிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த ஃபுல் வேல்யூஸும் கிராஃப் மாதிரி ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம 2 ஆன்சர்ஸ் என்ன பண்ணணும், பாக்ஸ் மாதிரி எழுதணும். அப்போ நமக்கு இது என்ன பண்ணணும், பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒனுக்கு என்ன பண்ணுங்கள், பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. எனக்கு பிளேஸ் இல்லை, ஸோ நீங்கள் இந்த இடத்துல பிளாட்டிங் பாயிண்ட்னு எழுதிக்கோங்க. பிளாட்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் நமக்கு என்னது, நான் இந்த ஷீட் பேக் இது ஃபுல்லாக நான் இதை கேல்குலேட் பண்ணது ஃபுல்லாக நீங்கள் எழுதுறதுன்னா ஷீட் பேக் சைடில் தான் எழுதணும். எனக்கு ஷீட் பேக் சைடு எனக்கு பெனில் எழுத பத்தாதுன்றதுக்காக நான் அந்த நோட்டில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஷீட்டில் நான் எழுதி காமிக்கிறேன் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு தேவை. எக்ஸ் வேல்யூ, ஸோ பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் 1, 0.5, 2, 1, 3, 1.5, 4, 2, 5, 2.5, 6, 3, 7, 3.5, 8, 4, 9, 4.5.
ஸோ நான் இது வரைக்கும் கால்குலேட் பண்ணேன் இந்த டைரக்ட் மெத்தட் கண்டுபிடிக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் சப்டிவிஷன் 1 2 போட்டு போல் அது வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணணும் நம்ம கன்ஃபார்மாக கிராஃப் ஷீட்டுக்கு பேக் சைடில் தான் எழுதணும். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல ஆர்டராக ஒரு நோட்டை போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா சப்டிவிஷன் 2 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டு கிராஃபில் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ கிராஃப் ஷீட்டில் நான் எழுதி வச்சுருக்கேன் அப் டு 15 வரைக்கும் நம்பர் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு எல்லாமே பாயிண்டில் தான் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் 1 2 3 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே 1 2 3 எடுத்தாலும் ஸ்கேலு எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இருக்கிற 1 யூனிட், y axis 1 centimeter equal to 1 unit. ஸோ 1ன்னு வரும்போது யூனிட்ஸ்னு எழுதக்கூடாது, ஏன்னா சிங்கிள் தான் அது. ஸோ 2லேருந்து யூஸ் பண்ணும்போது தான் யூனிட்ஸ்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு என்னது பாருங்கள், கிராஃபில் 1,0.5 1,0.5. ஸோ எக்ஸில் 1 ஒயில் 0.5 0.5னா 1க்கும் 0க்கும் நடுவில் தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த பிளேஸ் தான் என்ன ஆகும் 1,0.5. அண்ட் செகண்ட் ஒன் நமக்கு பாருங்கள் கொஞ்சம் சின்னதாகவே எழுதிக்கோங்க, பிளேஸ் பார்த்தது 2,1 2க்கும் 1க்கும் எங்கே நடுவில் பாருங்கள் இங்கே தான். ஸோ நான் இந்த சைடில் எழுதிக்கிறேன், எனக்கு பிளேஸ் இருக்கும் 2,1. தேர்ட் ஒன் 3,15. ஸோ 3,1.5. ஸோ 3 இங்கே இருக்குது, 1.5 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கும், இந்த பிளேஸ் தான் வரும் 3,1.5. அடுத்து பாருங்கள் 4,2. எக்ஸில் 4 ஒயில் 2. ஸோ இந்த பிளேஸ் தான் வரும் 4,2. நெக்ஸ்ட் ஒன் 5,2.5. எக்ஸில் 5 ஒயில் 2.5. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 6ல் 3. 6 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது ஒயில். 6,3. நெக்ஸ்ட் ஒன் 7,3.5. 7 இங்கே இருக்குது, 3.5 4க்கும் 3க்கும் நடுவில் இருக்கும். ஸோ 7.3.5. அடுத்தது 8,4. ஸோ எக்ஸில் 8 ஒயில் 4. 8,4. அண்ட் நைன்த் ஒன் 9,4.5. 9 இங்கே இருக்குது, 4.5 5க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். ஸோ அப்போது 9,4.5. ஸோ இது கொஞ்சம் சின்னதாக வரதால க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ நம்ம கொடுத்துருக்க பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி கிராஃப் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பாக்ஸ் போகணும். ஃபஸ்ட்டு உனக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், x = 9னா y = 4.5. ஸோ x = 9 y = 4.5. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாக்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். x = 9, இதுக்கு நேரம் என்ன பண்ணுங்கள், ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு என்ன பண்ணியாச்சு, x வேல்யூ 9 y வேல்யூ 4.5க்கு என்ன பண்ணிட்டேன், பாக்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி அதை நம்ம பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் நம்ம சப்டிவிஷன் 2க்கு என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்கள், x வேல்யூ 15 y வேல்யூ 7.5. x வேல்யூ 15 y வேல்யூ 7.5 7க்கும் 8க்கும் நடுவில் இருக்கும். ஸோ அப்போ 7.5லேருந்து இங்கே லைன் போட்டுவாங்க. 7.5ம் 15 இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்கு நேராக டார்க் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு x வேல்யூ 15 y வேல்யூ 7.5. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் ஃபார்முலாவை கரெக்டாக ஃப்ரண்ட் பேஜில் எழுதிக்கோங்க, கிராஃபை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். Thank you, students.